ஹலோ மக்களே! நம்ம ஒரு வீடு பார்க்க வந்திருந்தோம். இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிங்ஸ்டன் அப்பான் ஹால். ஆ இந்த வீடு வந்து ஒரு ஷோ ஹோம். ஷோ ஹோம்னா, இங்க புதுசா நியூ பில்ட்ஸ்லாம் பண்றாங்க அப்படின்னா, ஒரு வீட்ல பொருள்லாம் இருந்தா எப்படி இருக்கும்? சும்மா ஒரு டெமோ ஹவுஸ் மாதிரி. ஆ இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மோஸ்ட்டா எல்லாமே ஹை எண்ட்ல பண்ணியிருக்காங்க. சோஃபாலேருந்து, டிவிலேருந்து, கார்டன் ஒர்க்ஸ்லேருந்து, அது போக ஒரு குட்டி திங்ஸும் வால்ல பண்ற டெக்கார்ஸ்லேருந்து, கிச்சனில் உங்களுக்கு வந்து மினி பார், ஆ அது போக அவென்ஸு, ஆ இன்பில்டு ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃப்ரீசர், எல்லாமே உங்களுக்கு வந்து டாப் எண்ட்ல பண்ணியிருக்காங்க. அது பாருங்க டைனிங் டேபிளுமே வந்து சூப்பர்பா இருக்கு. நல்லா ஸ்பேஷியஸான ஹவுஸ் வேற. இது ஒரு கார்னர் ஹவுஸு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே கொஞ்சம் ஸ்பேஷியஸாவும் இருந்துச்சு ஹவுஸு. ஆ கார்டனும் பெருசா இருந்துச்சு. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி ஹை எண்ட் கிச்சன்னு. அதிலேயே வந்து கீழ ஒரு அட்டாச்டு WC. ஆ அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா, இந்த வீடு வந்து ஆல்ரெடி வேற யாரோ புக் பண்ணிட்டாங்களாம். ஷோ ஹவுஸஸ்லாம் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா, கடைசியா தான் விப்பாங்க. மத்த பிளாட்ஸ்லாம் அவங்க பில் பண்றத விக்கிற வரைக்கும். இது வந்து ஒரு இன்டீரியர்ஸ் ஒரு குரூப் பண்ணாங்களாம். இவங்க வந்து மொத்த இன்டீரியர்ஸும் ஒரு குட்டி வால் டெக்கார்ஸ்லேருந்து ஆ எல்லா ஃபிட்டிங்ஸும் சேர்த்தே £25,000 ஐ மீன் 25 lakhsக்கு மொத்த இன்டீரியர்ஸும் பண்ணாங்களாம். இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மத்தபடி இந்த வீடு ஒரு 4 பெட்ரூம் ஹவுஸு. கடைசியா நான் பிரைஸ் சொல்றேன். ஹவுஸ் பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லி. நீங்க அதுக்குள்ள கெஸ் பண்ணீங்கன்னா, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஹவுஸ் பிரைஸ் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி. ஸோ 4 பெட்ரூமு, உள்ள வார்ட்ரோப் வந்து ஒரு ஒரு ரூமுக்கு இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆமா, ஒரு ரூமுக்கு வார்ட்ரோப் இருந்துச்சு. மத்த 2 ரூம்ஸ்க்குலாம் வந்து அவங்க சும்மா ஹேங்கர்ஸ் மாதிரி டெக்கரேட்டிவ் திங்ஸ்லாம் வச்சு அப்படியே சும்மா ஷோவா பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா, இது ஆக்சுவலா ஷோ ஹவுஸ். இத பார்த்தோனே எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆகணும்னு சொல்லி தான். ஆ நம்ம அன்லக்கி முன்னாடியே வந்திருந்தா இந்த வீட ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கலாம் வாங்குறதுக்கு. பட் நமக்கு இது வீடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி பில் பண்ணிட்டு இருக்காங்க வேற ஒரு இடத்துல. அதுதான் இருக்கும்னு சொன்னாங்க. அதுவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மோஸ்ட்டா எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நம்மளால எனக்கு வந்து இந்த கலர்ல தான் இன்டீரியர் வேணும், இந்த கலர்ல தான் டைல்ஸ் வேணும், இந்த கலர்ல தான் இது வேணும்னு சொல்லி நம்மளால சூஸ் பண்ணக்கூடிய நிலைமை இல்ல. எப்பவுமே ஒரு புது ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த டைம்ல நம்ம பண்ணலாம். பட் அப்போ வந்து உங்களுக்கு லேட்டா தான் வீடு கிடைக்கும். இன்கேஸ் ஆல்ரெடி எல்லாமே கட்டியிருந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, மேக்ஸிமம் 10 to 15 டேஸ்லேயே நீங்க மூவ் இன் ஆயிரலாம். ஏன்னா லோன் ப்ராசஸ் மத்ததெல்லாம் அவ்வளோ குயிக்கா பண்ணிருவாங்க. அதே மாதிரி யூகேல வந்து நீங்க 10% டெபாசிட் பே பண்ணா போதும். மத்தபடி எல்லாமே நீங்க லோன்ல எடுத்துக்கலாம். இந்த வீடோட பிரைஸ் எவ்வளோன்னு நான் சொல்லவே இல்லல்ல. இப்ப பாருங்க. டோட்டலா இந்த வீடு வந்து இன்க்ளூடிங் ஆல் த ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சேர்த்து 2,60,00,000 or 70 lakhs ஒரு காஸ்ட்டுக்கு வரும் நம்ம ஊர் காசுக்கு.